ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சில ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கொஸ்டின் செஷனு. அது என்னன்னா, இம்பார்ட்டன்ட் டேஸ் அதாவது முக்கியமான நாட்கள். இத பத்தி பார்க்க போறோம். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஏன்னா, இதிலிருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதுவும் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ரீசென்ட்டா ஒரு ட்ரிக்ஸ் ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ட்ரிக்ஸ்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரியில நோட்டிஃபிகேஷன் இல்ல. இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இப்ப நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அது என்னன்னா, எ அ மே மாசம் இப்ப முடிய போதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சா 3 மந்த் கழிச்சு எக்ஸாமு. மே டூ ஜூன், ஜூன் டூ ஜூலை, ஜூலை டூ ஆகஸ்ட், செப்டம்பர்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, செப்டம்பர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்ல. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஓ! டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ அப்டேட்டடா இருக்காங்க. செப்டம்பர் மந்தோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாசம் என்ன நடந்தது? இல்ல அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கே ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் இருந்தா கூட அது கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கும். நம்ம இவ்ளோ அப்டேட்டடா இன்னைக்கு என்ன நாள்னு கேட்கறாங்களே! அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது 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 உண்மை இல்ல. இது நெறைய எக்ஸாம் முன்னாடி பிரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரியும். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே பிரிண்ட் பண்ணிருவாங்க. 3 டூ 6 மாசத்துக்கு முன்னாடியே பிரிண்ட் பண்ணிருவாங்க. ஏன்னா, அப்பதான் பிரிண்டிங் முடிஞ்சு, அத பேக் பண்ணி, அத டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு. ஸோ, அ இதெல்லாம் வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு டேட்டா. ஸோ, இது ஒரு ஒரு இதா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நம்ம கன்டென்ட்குள்ள போனா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, சமச்சீர் கல்வி புக்ல சமச்சீர் கல்வி புக்ல வந்து 6த் டூ 12த் வரைக்கும் இருக்க எல்லா டேஸுமே இந்த இந்த பிடிஎஃப்ல இருக்கும். நான் அதனால தான் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மட்டா உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதிலிருந்து ஒரு டேஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ் கூட மிஸ் ஆகாது. பிளஸ் பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இதுவரைக்கும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, அதையும் இங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாம ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2025 மே அப் டூ டேட் இன்னைக்கு வரைக்கும் என்ன ரீசென்ட் கரண்ட் அதாவது ரீசென்ட்டா என்னென்ன டேஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அந்த டேஸ் எல்லாமே இந்த வீடியோல இருக்கும். இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவ பார்த்து முடிச்சுட்டு, இதில இருக்கிறத அப்படியே நோட்ஸா எடுக்கிறவங்களுக்கு 2 மார்க்ஸ் எக்ஸாம்ல கன்ஃபார்ம். இந்த மாரி கன்ஃபார்மா வரும் அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, மத்தத தேடி ஓடுறத விட, கன்ஃபார்மா வர டாபிக்ல தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி. ஜனவரில வந்து இப்ப என்னது தை 1 அதாவது திருவள்ளுவர் ஆண்டு. அது அது இல்லாம தை 2 வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதே மாரி டிசம்பர் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் வந்து என்னன்னா, திருவள்ளுவர் வீக்கா கொண்டாடுறாங்க. திருவள்ளுவர் வீக்கா வந்து கொண்டாடுறாங்க. வாரம். இத நோட் பண்ணிக்கோங்க. இது இப்ப ரீசென்ட்டா திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட வந்து அ இவரு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இத நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இது ஜஸ்ட்டு இப்ப நம்ம டேஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு ஜனவரி முதல் வாரம். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக். இது வந்து 2 லாங்குவேஜ்ல இருக்கும். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நான் 2மே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ, பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜனவரி முதல் வாரம் வந்து சாலை பாதுகாப்பு வாரம். அதாவது ரோடு சேஃப்டி வீக். ரோட் சேஃப்டி வீக் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக். சாரி ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. இப்ப இந்த ஜனவரி முதல் வாரம் வந்து ரோட் சேஃப்டி வீக்கா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 103, 104 எண். இது வந்து எமர்ஜென்சி ரோட் சேஃப்டி நம்பர்ஸு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஜனவரி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பிரெய்லி தினம். வேர்ல்டு பிரெய்லி டே. அதாவது லூயிஸ் பிரெய்லி அப்படின்றவர் தான் வந்து கண் பார்வை அற்றோருக்கு வந்து இந்த எழுத்து வடிவத்த வந்து இப்படி கை வச்சு நம்ம படிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து பிரெய்லி லெட்டர்ஸ் வந்து அவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்றாரு. ஸோ, ஜான்வரி 4 பார்த்தீங்கன்னா, பிரெய்லி டே. அடுத்து ஜான்வரி 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ வெளிநாடு இந்தியர் தினம். நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். அதாவது இந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாருன்னா, காந்திஜி வந்து ஜான்வரி 9த் 1915ல வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. அதனால வந்து இந்த நாள் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா, அந்த டைம் தான் அவரு நம்ம இந்தியால இருந்து பொறந்து வெளிநாட்ல போய் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அதனால இந்த டே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ல சொல்ல அந்த டேவோட ஹிஸ்டரியோடவே உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
அ பை ஹார்ட் பண்ணாம அந்த இன்சிடென்ட்டோட ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்து ஜான்வரி 12 பார்த்தீங்கன்னா, புலம்பெயர் தமிழர்கள் தினம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 12 வந்து புலம்பெயர் தமிழர்கள் தினமா இப்ப ரீசென்ட்டா அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழர்கள் வந்து வெளிநாட்ல வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழர்களுக்கு வந்து, அ எ இதுவா வந்து புலம்பெயர் தமிழர்கள் தினம்னு இந்த டே வந்து இப்ப கொண்டாடப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தீம் பார்த்தீங்கன்னா, "எத்திசையும் தமிழனங்கே" அப்படின்றது தான் வந்து இதனோட தீமு. இத வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வேர்ல்ட் தமிழ் இங்க நோட் பண்ண மறந்துட்டேன். நோட் பண்ணிக்கோங்க. டயஸ்போரா டே. டிஐஏஎஸ்பிஓஆர்ஏ டயஸ்போரா டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. இது இப்ப ரீசென்ட்டா வந்து வந்திருக்க கரண்ட் அஃபேர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகலாம். வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே அப்படின்றது புலம்பெயர் தமிழர்கள் தினம். அதுக்கு வந்து தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்திசையும் தமிழனுங்க. இந்த வேர்ல்டு டயஸ்போரா டேக்காக கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்த மேம்படுத்துறதுக்காக. சரிங்களா? புலம்பெயர் தமிழர் தினத்துக்காக. அ அந்த அதாவது புலம்பெயர் தமிழர்கள் தினம்னா, நம்ம வெளிநாட்ல இருக்கிற தமிழர்களுக்கு வந்து நம்மை தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போன தமிழர்களுக்காக. சரிங்களா? அடுத்து ஜான்வரி 12 வந்து உலக இளைஞர் தினம். அதாவது விவேகானந்தரோட பர்த்டேனால ஜான்வரி 12th வந்து உலக இளைஞர்கள் தினம். அதாவது நேஷனல் யூத் டே. ஓகேங்களா? ஜான்வரி 12 2 இன்சிடென்ட் வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜான்வரி 14 தமிழர் பாரம்பரிய தினம். சரிங்களா? அதே நம்ம பொங்கல் கொண்டாடுவோம். ஜான்வரி 14 தமிழர் பாரம்பரிய தினம். அது உங்களுக்கு தெரியும். அடுத்து ஜான்வரி 15 பார்த்தீங்கன்னா, இந்தியன் மிலிட்டரி டே. இந்தியன் மிலிட்டரி டே ஏன் வந்து நம்ம ஜான்வரி 15 கொண்டாடுறோம்னா, ஜெனரல் கரியப்பா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவோட 1949ல வந்து கமாண்டர் இன் சீஃப்பா இருப்பார். கமாண்டர் இன் சீஃப் ஃபார் இந்தியன் ஆர்மி யாருன்னா, ஜெனரல் கரியப்பா அப்படிங்கிறவர் தான். ஸோ, அவர் ஞாபகமா வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஜான்வரி 15 வந்து அ இந்தியன் ஆர்மி டே அதாவது இந்திய ராணுவ தினமா கொண்டாடுவோம். அடுத்து ஜான்வரி 3வது வாரம் 3 வீக் என்னன்னா, உலக மத நல்லிணக்க நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜான்வரி 3 சரிங்களா? ஓகே. அடுத்து ஜான்வரி 23 பார்த்தீங்கன்னா, தேசிய நாட்டுப்பற்று தினம். அதாவது பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட நினைவா வந்து தேசிய நாட்டுப்பற்று தினம் வந்து கொண்டாடுறோம். எப்பன்னா ஜான்வரி 23. அடுத்து ஜான்வரி 25 பார்த்தீங்கன்னா, தேசிய வாக்காளர் தினம். இப்போ வந்து சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து இந்த ஜான்வரி 25 டேட்ல நடக்கிறதா இருந்தா, ஜான்வரி 25 கண்டிப்பா கொஸ்டின் வந்திருக்கும். தேசிய வாக்காளர்கள் தினம். அதாவது நேஷனல் வோட்டர்ஸ் டே. சரிங்களா? அதாவது இந்த நேஷனல் வோட்டர்ஸ் டே வந்து எப்பன்னா ஜான்வரி 25 1952 வந்து எலக்ஷன் கமிஷன் கொண்டு வராங்க. ஸோ இந்த நத்திங் லைக் வோட்டிங் ஐ வோட் ஃபார் ஷூர் அப்படின்றது தான் தீம். இங்க நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நத்திங் லைக் வோட்டிங் ஐ வோட் ஃபார் ஷூர். இதான் வந்து இதனோட தீம். சரிங்களா? அடுத்து ஜான்வரி 26 பார்த்தீங்கன்னா, குடியரசு தினம். இது வந்து இப்போ 76 இது லாஸ்ட் இது. அ அது உங்களுக்கு தெரியும். அடுத்து ஜான்வரி 29 வந்து பீட்டிங் ரிட்ரீட் செரமனி அதாவது பாசறைக்கு திரும்பும் தினம். அதாவது போருக்கு போனவங்க வந்து அவங்களோட பாசறைக்கு திரும்பும் தினமாக வந்து ஜான்வரி 29 டே வந்து அ பாசறைக்கு திரும்பும் தினமா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து ஜான்வரி 30 அதாவது ஜனவரி 30 வந்து பார்த்தீங்கன்னா, தியாகிகள் தினம். ஏன் இது வந்து தியாகிகள் தினமா வந்து அனுசரிக்கிறாங்க அப்டின்னா, ஜான்வரி 30 தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோட்சே வந்து காந்திய வந்து சுட்டுருப்பாங்க. அதனால வந்து அந்த நாள் வந்து தியாகிகள் தினமா வந்து அறிவிக்கிறாங்க. 1948 சரிங்களா? அதே மாரி இந்த டே தான் என்னன்னா, வேர்ல்டு லெப்ரசி டே. இது வந்து வேர்ல்டு லெப்ரசி டே. சரிங்களா? இதான் ஜனவரி 30. அடுத்து ஜனவரி 24 இன்னொன்னு இருக்கு பாருங்க. ஜனவரி 24த் வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம். நேஷனல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. கேர்ள் சைல்டு டே.
நேஷனல் கேர்ள் சைல்டு டே. அடுத்து ஜான்வரி இது வந்து ஜான்வரி 24. அடுத்து ஜான்வரி 28 வந்து நேஷனல் இம்யூனைசேஷன் டே. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜான்வரி 28 வந்து நேஷனல் இம்யூனைசேஷன் டே. அடுத்து ஜான்வரி 25 இது வந்து இப்போ ரீசெண்டாக இந்த 2 விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. என்னன்னா ஜான்வரி 25 பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகள் தினமா இந்த இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது. ஏன் வந்து மொழிப்போர் தியாகிகள் தினமா அனுசரிக்கப்படுறாங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் மார்ட்ரைஸ் டே. இது வந்து இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் லாங்குவேஜ் மார்ட்ரைஸ் டே. அதாவது ஜூன் 3, 1938ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிந்திய வந்து ஒரு கட்டாய கல்வியா வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கு எதிர்த்து வந்து போராடுவாங்க. எப்போனா 1938லேருந்து 39 வரைக்கும். அதில பார்த்தீங்கன்னா, தாளமுத்து அப்படின்றவரு தஞ்சாவூர்லயும், நடராசன் அப்படின்றவரு பெரம்பூர்லயும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஜெயில்லயே வந்து இறந்திருப்பாங்க. ஸோ, இந்த விஷயத்த வந்து நம்ம இவங்கள பெருமைப்படுத்தும் விதமா நாட்டுக்காக இவங்க உயிர் தியாகம் செஞ்சதுனால, ஜான்வரி 25 வந்து என்னன்னா, மொழிப்போர் தியாகிகள் தினம். தமிழ் லாங்குவேஜ் மார்ட்ரைஸ் டே. இது கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப ரீசென்ட்டா தான் நம்ம சிஎம் வந்து இத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ, இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜான்வரி 25 பார்த்தீங்கன்னா, அதே டேட்ல வந்து நேஷனல் டூரிசம் டேவும் வந்து கொண்டாடுறாங்க. அது என்னன்னா, இதனோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் குரோத். இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, இவ்வளோதான் வந்து ஜான்வரி. ஜான்வரி வந்து இவ்வளோதான். மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. நீங்க நோட்ஸ் எடுத்திருந்தாலும் ஓகே தான். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். ஸோ, இத நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சமச்சீர் கல்வி புக்ல இருக்க எல்லா டேட்டாவும் இருக்கும். ரீசென்ட் கரண்ட் அஃபேர் டேட்டாவும் இதில இருக்கு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிப்ரவரி மந்த்துக்கு போலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா, கடலோர காவல்படை தினம். அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே அப்படின்னு சொல்றாங்க. பிப்ரவரி 1 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிப்ரவரி 2 பார்த்தீங்கன்னா, உலக ஈரநில நாள். அதாவது சதுப்பு நில நாட்கள். அதாவது வேர்ல்ட் வெட்லேண்ட் டே. இந்த வெட்லேண்ட்லேருந்து நெறைய வாட்டி கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ வேர்ல்டு வெட்லேண்ட் டே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு வெட்லேண்ட் டே வந்து பிப்ரவரி 2. தென் பிப்ரவரி 4 பிப்ரவரி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உலக புற்றுநோய் தினம். வேர்ல்டு கேன்சர் டே ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு கேன்சர் டே பிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே. அடுத்தது பிப்ரவரி 13 நேஷனல் உமன்ஸ் டே. இது ஏன் நேஷனல் உமன்ஸ் டேவா நம்ம இந்தியால வந்து பிப்ரவரி 13 வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா, சரோஜினி நாயுடு அவங்களோட பர்த்டே. சரிங்களா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே நாள் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ரேடியோ டே. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே பிப்ரவரி 13 தான் வந்து வேர்ல்டு ரேடியோ டே. இன்னொன்னு நேஷனல் உமன்ஸ் டே. பிப்ரவரி 4 வந்து உலக புற்றுநோய் தினம், வேர்ல்டு கேன்சர் டே. பிப்ரவரி 2 வந்து பார்த்தீங்கன்னா, உலக ஈரநில நாள். அதாவது சதுப்பு நில நாள். வேர்ல்டு வெட்லேண்ட் டே. சதுப்பு நிலங்கள் ராம்சர் சைட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து பிப்ரவரி 1 பார்த்தீங்கன்னா, கடலோர காவல்படை தினம். இந்தியன் கோஸ்டல் கார்ட் டே. கோஸ்ட் கார்ட் டே. அடுத்தது பிப்ரவரி 21 என்னன்னா, பன்னாட்டு தாய்மொழி தினம். சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். அடுத்தது பிப்ரவரி 20 பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 20 வேர்ல்ட் டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். இப்போ நான் லைனா எழுதிட்டு இன்சர்ட் ஏதாவது ஒண்ணு டேட் மாறி உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். பிப்ரவரி 20 வேர்ல்ட் டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். அடுத்து பிப்ரவரி 24 பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை பாதுகாப்பு தினம். இது வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்கும். அதே நம்ம வந்து ஜான்வரியில பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் லெவல்ல இது பார்த்துருப்போம். தேசிய பெண் குழந்தை பாதுகாப்பு தினம் வந்து ஜான்வரி 24. அதே மாரி பிப்ரவரி 24 வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட். இது செக் பண்ணிக்கோங்க. பெண் குழந்தை பாதுகாப்பு தினம். பிப்ரவரி 24. அடுத்தது பிப்ரவரி 27 வந்து வேர்ல்டு என்ஜிஓ டே. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து பிப்ரவரி 27 வேர்ல்டு என்ஜிஓ டே. அடுத்து பிப்ரவரி 28 பார்த்தீங்கன்னா, தேசிய அறிவியல் நாள். நேஷனல் சயின்ஸ் டே. ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா
பிப்ரவரி 28 தான் வந்து நேஷனல் சயன்ஸ் டே வச்சிருப்பாங்க. ஏன் வந்து நேஷனல் சயன்ஸ் டே பிப்ரவரி 28 வைக்கிறாங்கன்னா, சர் சி.வி. ராமன் அவர்கள் நம்ம நோபல் பிரைஸ் வாங்குனாரு பார்த்தீங்களா? சி.வி. ராமன் அவர்கள், அவர் ஞாபகமா வந்து பிப்ரவரி 28 வந்து நேஷனல் சயன்ஸ் டேவா வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இங்க இன்னொன்னு இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. பிப்ரவரி 19 என்னன்னா, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். சரிங்களா? தமிழ் லிட்ரசி ரினைசன்ஸ் டே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது இப்ப ரீசென்ட்டா வந்திருக்க கரண்ட் அஃபேர்ஸு. இது ஏன்னா, உ.வே.சா அவர்களோட பிறந்த நாள். உ.வே.சா யாரு? நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவரோட பிறந்த நாள். அவரு தான் வந்து என்ன பண்றாரு, இந்த ஓலைச்சுவடியில இருந்த இதெல்லாம் அவர் வந்து புக்குக்கு வந்து கன்வெர்ட் பண்றாரு. ஸோ, அவரு வந்து தமிழ்ல இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து புக்குக்கு கன்வெர்ட் பண்ணாம ஓலைச்சுவடியிலே விட்டிருந்தா, நம்மளால இந்நேரத்துக்கு அது படிச்சிருந்திருக்க முடியாது. ஸோ, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி ரெனேசன்ஸ் மறுமலர்ச்சி கொண்டு வராருன்னா, சாமிநாத ஐயர் அவர்கள். ஸோ, தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம அன்போடு அழைக்கப்படுபவர் தான் வந்து எப்பன்னா, பிப்ரவரி 19 தமிழ் லிட்ரசி ரினைசன்ஸ் டே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். பிப்ரவரியில முடிச்சிட்டோம். அடுத்து மார்ச். மார்ச் 1 ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. இத நான் அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கேட்கலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, மார்ச் 1 ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. அடுத்து மார்ச் 3 பார்த்தீங்கன்னா, உலக வனவிலங்கு தினம். வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே. இந்த கொஸ்டின் கேட்கலாம். வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே கேட்கலாம். அடுத்து மார்ச் 8 பார்த்தீங்கன்னா, சர்வதேச மகளிர் தினம். இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே மார்ச் 8. அடுத்து மார்ச் 10 பார்த்தீங்கன்னா, மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம். அடுத்து மார்ச் 15 பார்த்தீங்கன்னா, உலக நுகர்வோர் தினம். வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே. இந்த கொஸ்டின் கேட்கலாம். வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே எப்போ? மார்ச் 15. அடுத்து மார்ச் 20 பார்த்தீங்கன்னா, உலக சிட்டுக்குருவி தினம். வேர்ல்டு ஸ்பேரோ டே. இந்த கொஸ்டின் கேட்கலாம். மார்ச் 20 வேர்ல்டு ஸ்பேரோ டே. அடுத்து மார்ச் 21 பார்த்தீங்கன்னா, சம பகலிரவு தினம். அதாவது டே, நைட்டு வந்து ஈக்குவல் டைமிங்ல இருக்கும். ஸோ, சம பகலிரவு தினம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 21. அதே மார்ச் 21 தான் உலக காடுகள் தினம். சரிங்களா? அடுத்து மார்ச் 22 பார்த்தீங்கன்னா, உலக நீர் தினம். வேர்ல்டு வாட்டர் டே. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 23 பார்த்தீங்கன்னா, உலக வானிலை தினம். வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டே. அடுத்து மார்ச் 24 உலக காசநோய் தினம். வேர்ல்டு டியூபர்குலோஸ் டே. சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாரி சொல்றேன். உங்களுக்கு ரிமெம்பர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ, மார்ச் 20 பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஸ்பேரோ டே. ஒரு சிட்டுக்குருவி இருக்கு. அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது? ஒரு காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதாவது உலக காடுகள் தினம் 2வது. அப்போ அதுக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. அதனால வந்து 22 நீர் தினம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 சிட்டுக்குருவி வேர்ல்டு ஸ்பேரோ டே. 21 காடுகள் தினம். அது காடுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. 22 பார்த்தீங்கன்னா, உலக நீர் தினம். தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தேடி என்ன பண்ணுது? காட்டுலேருந்து வானத்துல பறக்குது. மெட்ரோலஜிக்கல் டே. வானிலை தினம். வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 உலக காசநோய் தினம். ஸோ, அந்த காசநோய் தினம் வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே. இதோட நீங்க எப்படி லிங்க் பண்ணலாம்னா, அ சரி, இதோட லிங்க் பண்ண வேணாம். இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஸ்பேரோ டே, உலக காடுகள் தினம், அடுத்து வேர்ல்டு வாட்டர் டே, அப்புறம் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே. சரிங்களா? சரி, அதுக்கு தண்ணி கிடைக்காதனால அதுக்கு டியூபர்குலோசிஸ் வந்துருச்சு அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. ஸோ, இது ஈஸியா வந்து இந்த மாரி ஷார்ட்கட் மாரி வச்சு படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. 24 மார்ச் 24 வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே. ஓகே. அடுத்து ஏப்ரல். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். அதாவது வேர்ல்டு ஹெல்த் டே. ஏப்ரல் 7த் வந்து வேர்ல்டு ஹெல்த் டே. யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, WHO அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த உலகம் அதாவது இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் டே கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகும். நேஷனல் விட இன்டர்நேஷனலா இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற டேஸ் வந்து எக்ஸாம்ல வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ,
ஸோ, அதனால தான் அதுவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறது. பார்த்துக்கோங்க. நீங்க ஷார்ட்கட் வச்சு ப்ரிப்பேர் பண்றதுனாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏப்ரல் 18 என்னது? வேர்ல்டு ஹெரிடேஜ் டே. ஏப்ரல் 18 இப்ப இத நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஏப்ரல் 22 பார்த்தீங்கன்னா, உலக புவி தினம். எர்த் டே. ஏப்ரல் 22 உலக புவி தினம். அடுத்து ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா, சமத்துவ நாள். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சில ரீசென்ட்டா ரிப்பீட் ஆயிருக்கு. ஏப்ரல் 14 வந்து சமத்துவ நாள். அதாவது அம்பேத்கர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து சமத்துவ நாளா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏப்ரல் 14 வந்து அம்பேத்கர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து சமத்துவ நாளா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஏப்ரல் 23 பார்த்தீங்கன்னா, புத்தக தினம். வேர்ல்டு புக் டே. ஏன்னா, அன்னைக்கு வந்து ஷேக்ஸ்பியர் அவர்களோட பர்த்டே. ஏப்ரல் 23 இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 23 வந்து புத்தக தினம். அதே மாரி ஏப்ரல் 24 பார்த்தீங்கன்னா, தேசிய ஊராட்சி தினம். அதாவது நேஷனல் பஞ்சாயத்து ராஜ். இங்க ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. இத வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏப்ரல் 24 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வந்து எப்பன்னா நம்ம 1992ல அதாவது மன்மோகன் சிங் அப்ப இருக்காரு. மன்மோகன் சிங் அவர் பீரியட்ல வந்து 1992ல வந்து ஏன்னா 1991ல தான் வந்து எல்பிஜி கொண்டு வந்திருப்பாங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ, இந்த டைம் பீரியட்ல வந்து மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா 1994ல வந்து என்ன பண்றாங்கன்னா, 33% ரிசர்வேஷன் ஃபார் வுமன் இன் பஞ்சாயத்து எலக்ஷன்ல குடுக்குறாங்க. ஸோ, அதுக்கு என்னன்னா 73 அமெண்ட்மென்ட்ல சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. ஸோ, இந்த நாள வந்து இன்னொரு ஒரு நாளாவும் கொண்டாடுறாங்க. என்னன்னா, நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே இல்லாம வுமன் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் டே. அதாவது பாலிடிக்ஸ்லயும் வந்து வுமன்ஸ் வந்து எம்பவர்மெண்ட் ஆகணுன்றதுக்காக 33% கொண்டு வந்ததுனால, வுமன் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் டேவாவும் இத கொண்டாடுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்காக நான் நோட் பண்ணி வச்சேன். இத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த மாரி டெக்னிக்கலா அ இப்போ நான் சொல்ற இந்த விஷயங்கள் வந்து 1 மார்க்ல வந்து உங்களுக்கு கேட்கலனாலும், சப்போஸ் மெயின்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. வுமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, அந்த மெயின்ஸ்ல இருக்கிற கொஸ்டினுக்கு நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஏப்ரல் 24 அதாவது வுமன் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். காரணம் 33% வந்து மன்மோகன் சிங் அவர்கள் பீரியட்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சது. அப்படின்ற கொட்டேஷன்லாம் நீங்க குடுத்து எழுதுனீங்கன்னா, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஃபுல் மார்க் குடுத்துருவாங்க. 5, 6, 15 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி 15 அவுட் ஆஃப் 15 வாங்கிருவீங்க. ஸோ, இது மட்டும் இல்ல. நான் சொல்ற டேஸ் எல்லாமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ சப்போஸ் ஜியோகிராஃபில ஏதோ ஒரு கொஸ்டின் எந்த கொஸ்டினா இருந்தாலும் இப்போ ஏதாவது வேர்ல்ட் ஹெல்த் டே நம்ம இந்த நாள்ல அனுசரிக்கிறோம். கோவிட் இம்பாக்ட் பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இந்த நாள்ல வந்து WHO வந்து வேர்ல்டு ஹெல்த் டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னு ஒரு நடுவுல ஒரு கொட்டேஷன் வந்து நீங்க குடுக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. அடுத்து ஏப்ரல் 21 வந்து சிவில் சர்வீஸ் டே. இது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்ப எல்லாமே வந்து நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு தானே டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி எல்லாமே வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான். ஸோ இந்த ஏப்ரல் 21 சிவில் சர்வீஸ் டே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை. இந்த கிராம சபை வந்து நான் ஏன் இங்க கொண்டு வந்திருக்கேன்னா, இது இப்ப ரீசென்ட்டா வந்து கிராம சபை வந்து இந்தந்த நாட்கள்லாம் வந்து அனுசரிக்கப்படணும். அதாவது கிராம சபை கூட்டம் போட்டு மக்களோட குறைய வந்து நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 4 நாள் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 6 நாளா கொண்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன அன்னைக்குன்னா, ஜான்வரி 26, ஆகஸ்ட் 15 இது 2 நாளும் உங்களுக்கு தெரியும். மார்ச் 22, அக்டோபர் 2, அடுத்து மே 1, நவம்பர் 1 இந்த டேட்ஸ வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிராம சபைகள் நாட்கள் எது எது இதுல எந்த நாள் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லன்னா இதுல எந்தெந்த நாள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கேட்கலாம். இந்த கிராம சபைக்கு வந்து என்ன ஆர்டிகல்னா, ஆர்டிகிள் 243A இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெறைய டேட்டா வந்து ஒரே இடத்துல நான் எழுதியிருக்கனால கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். நீங்க சிம்ப்ளிஃபை பண்ணி நீட்டா உங்க நோட்ஸ் எழுதிக்கோங்க. இதுக்கு ஒரு தீம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கிராமம் நம்ம கிராம சபை செயலி அப்படின்னு சொல்லி ஒரு செயலி வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கொஸ்டினும் கேட்கலாம். நம்ம கிராம சபை செயலி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாரி வில்லேஜ் பஞ்சாயத்துல வந்து உத்தமர் காந்தி விருது அப்படின்னு ஒண்ணு குடுக்குறாங்க. யாருக்குன்னா, பஞ்சாயத்து பிரசிடென்ட்க்கு உத்தமர் காந்தி விருது வந்து நல்லா செயல்பட்ட அந்த ஊருக்கு உண்டான பஞ்சாயத்து பிரசிடென்ட்க்கு வந்து இந்த அவார்ட் குடுக்குறாங்க. ஸோ இந்த இதுவும் கேட்கலாம். உத்தமர் காந்தி விருதா? இல்ல உத்தமர்
பெரியார் விருது அந்த மாரி பேர் மாத்தி கேட்கலாம். இல்லன்னா பஞ்சாயத்து பிரசிடென்ட்க்கா, அ இல்ல மினிஸ்டருக்கா அந்த மாரிலாம் வந்து கேட்கலாம். ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. வில்லேஜ் பஞ்சாயத்துல வந்து இது குடுக்குறாங்க. அடுத்து ஏப்ரல் 15 இது ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள் தினமா வந்து கொண்டாடுறோம். அவங்களுக்கு உண்டான ஒரு வெல்ஃபேர் போர்டு வந்து எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, 2008ல ஆரம்பிச்சாங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா, திருநங்கைகள் சம்மந்தமா கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஏப்ரல் 15 வந்து திருநங்கைகள் தினம். அடுத்து ஏப்ரல் 25 பார்த்தீங்கன்னா, உலக மலேரியா தினம். வேர்ல்டு மலேரியா டே. ஏப்ரல் 25 வேர்ல்டு மலேரியா டே. ஏப்ரல் 29 பார்த்தீங்கன்னா, தமிழ் கவிஞர்கள் தினம். ஏப்ரல் 29 இப்ப இதுவும் ரீசென்ட்டா வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 29 தமிழ் கவிஞர்கள் தினம். ஏன்னா, அன்னைக்கு தான் வந்து பாரதிதாசன் அவர்களோட பிறந்த நாள். அதாவது இந்த 1 வாரம் ஏப்ரல் 29லிருந்து அ மே 5 வரைக்கும் வந்து கவிஞர்கள் வாரமாவே வந்து கொண்டாடுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். இப்ப ரீசென்ட்டா வந்து இத அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஏப்ரல் அடுத்து மே பார்த்துட்டு, அடுத்து ஜூலை வரலாம். இங்க நான் எழுதும்போது கொஞ்சம் இடம் இல்லன்ட்டு இங்க எழுதியிருக்கேன். அடுத்து நம்ம மே பார்த்துரலாம். மே 1 நம்மளுக்கே தெரியும். மே 1 என்னது? உழைப்பாளர்கள் தினம். இன்டர்நேஷனல் லேபர் டே. அதே மாரி வேர்ல்டு ஆஸ்துமா டே. அன்னைக்கே வந்து 2 டே இருக்கு. இன்டர்நேஷனல் லேபர் டே, வேர்ல்டு ஆஸ்துமா டே 2 இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மே 11 வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் டெக்னாலஜி டே. ஏன்னா, நம்ம மே 11 தான் வந்து ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற ஒரு ஆப்பரேஷனும், ஆப்பரேஷன் சக்தி அப்படின்ற ஒண்ணும் வந்து நம்ம கேரி அவுட் பண்றோம். பொக்ரான்ல வந்து நியூக்ளியர் டெஸ்ட் 1974லயும், 1998லயும் வந்து நம்ம அப்துல் கலாம் அவர்கள் மூலியமா சக்சஸ்ஃபுல்லா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி, உலக நாடுகளே நம்மள பார்த்து பயப்படுற மாரி நியூக்ளியர் டெஸ்ட் வந்து நம்ம எப்ப கேரி பண்ணோம்னா, மே 11 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து மே 21 பார்த்தீங்கன்னா என்னது? உலக கலாச்சார பல்வகை தினம். அதாவது கல்ச்சர் டைவர்சிட்டி டே. வேர்ல்டு கல்ச்சர் இந்த உலக கலாச்சாரம் அப்டின்னாலே, இந்த உலகம்னு வந்தாலே நீங்க இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் டே நோட் பண்ணிக்கோங்க. கல்ச்சர் டைவர்சிட்டி டே மே 21. அதே மாரி மே 21 தான் என்னன்னா, உலக பயங்கரவாத ஒழிப்பு தினம் அப்டின்றாங்க. ஏன்னா, மே 21 தான் வந்து ராஜீவ் காந்தி அவர்கள வந்து எப்பன்னா, ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி வந்து சாகடிச்சிருப்பாங்க. அதாவது இந்திரா காந்தி அவங்க இறந்ததுக்கப்புறம், ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து 1984லருந்து 1989 வரைக்கும் இருப்பாரு. அந்த டைம்ல வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி அவர வந்து கொன்றுப்பாங்க. ஸோ, அ 1991 இந்த டைம் பீரியட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, அ இதுதான் உலக பயங்கரவாத ஒழிப்பு தினம். அதாவது நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே. இது செக் பண்ணிக்கோங்க. சாரி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மே 22 பார்த்தீங்கன்னா, உலக பல்லுயிர் பாதுகாப்பு பல்லுயிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் வந்து எப்பன்னா 2002ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. உலக பல்லுயிர் பாதுகாப்பு. இது ரொம்ப முக்கியன்றனால தான் இது சம்மந்தமா ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இங்க பாருங்க. மே 2, 2 இங்க சட்டமும் வந்து 2, 2 2002 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மே 24 பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் டே. அடுத்து மே 22 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலக மாதவிடாய் தினம் பார்த்தீங்களா, வுமன்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கன்னு. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் வுமன்ஸ் ஹெல்த்து. வுமன்ஸ் ஹெல்த்துக்காக உலக மாதவிடாய் தினமா வந்து மே 28 இது கூட நீங்க வுமன் எம்பவர்மென்ட் இதுல வந்து நீங்க இந்த மாரி வந்து கவர்மெண்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். முக்கியத்துவம் குடுக்குறாங்க. பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காக இந்த மாரி டேலாம் அனுசரிக்கப்படுது. மே 28 அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்து மே 31 வந்து உலக புகையிலை எதிர்ப்பு நாள். சே நோ டூ டபாக்கோ. புகையிலை எதிர்ப்பு நாள். வேர்ல்டு நோ டொபாக்கோ டே இன்னைக்கு. சரிங்களா? மே 30 இந்த அன்னைக்கு சாரி இன்னைக்குன்னு சொல்லிட்டேன். மே 31. அடுத்து ஜூன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். இந்த வீடியோல இருக்கிற முக்கியமான நாள்லாம் நீங்க அப்படியே ஒரு டேபிளர் காலம் மாரி போட்டு எழுதிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அடுத்து வந்து ஜூன் 1. ஜூன் 1 பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மில்க் டே உலக பால் தினம். ஜூன் 1. அதே மாரி சாரி இது வந்து ஜூலை 1 இது. இது இங்க நோட் பண்ணாதீங்க. இது வந்து ஜூலை 1 மருத்துவர் தினம். இது வந்து இங்க வராது. இது வந்து ஜூலைல வரும். அத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஜூலை வரும்போது அத அங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜூன் 3 பார்த்தீங்கன்னா, இந்த சுய உதவி குழு நாள வந்து கொண்டாடுறாங்க. இப்ப புதுசா இது ரீசென்ட்டா அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாரு சிஎம் அவர்கள்.
ஜூன் 3 வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதாவது சுய உதவி குழுனால வந்து அனுசரிக்கப்படுது. ஏன் ஜூன் 3னா தருமபுரி நம்ம தருமபுரி மாவட்டத்தில இந்த வீடியோ வந்து நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். அதனால தருமபுரி மாவட்டத்தில வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிறந்த நாளுக்காக வந்து அந்த அந்த டைம் ஜூன் 3 வந்து அவர் தான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ப வந்து தருமபுரியில தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சக்சஸ்ஃபுல் பிளானா போயிட்டுருக்கு. ஸ்கீமா போயிட்டுருக்கு. ஸோ அதே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 3 சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த உலக பால் தினம் வேர்ல்ட் மில்க் டே வந்து இதனோட சேர்ந்தது. சரிங்களா? ஜூன் 1. அடுத்து ஜூன் 5 வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் தினம் வேர்ல்டு என்விரான்மென்ட் டே. இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஜூன் 5 ஏன்னா இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எக்ஸாம் டைமு அந்த மாரி நெருங்குற டைமு. ஸோ ஜூன் மாசத்துல உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து ஜூன் 12 பார்த்தீங்கன்னா, ஆன்டி சைல்ட் லேபர் டே. குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரா வந்து ஜூன் 12. அடுத்து ஜூன் 15 வந்து உலக காற்று தினம். அடுத்து ஜூன் 17 வேர்ல்ட் டே டூ காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். காம்பேட்னா எதிர்த்து போராடுறது. இது டெசர்டிஃபிகேஷனுக்காக வந்து பாலைவனமயமாகுதல் வந்து தடுக்கிறதுக்காக ஒரு நாள். ஏன்னா மரத்தெல்லாம் வெட்டிட்டோம்னா அல்டிமேட்டா வந்து பாலைவனமா தான் மாறணும். ஸோ மழை இல்லாம. ஸோ ஜூன் 17 வேர்ல்டு டே டூ காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா, மத்த நாட்ல சைனாலலாம் பாலைவனத்தையே வந்து அ பிளான்டேஷன் பண்ணி மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு டே டூ காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். அடுத்து ஜூன் 21 பார்த்தீங்கன்னா, அதிக பகல், குறைந்த இரவு கொண்ட நாள். சரிங்களா? டே டைம் வந்து அதிகமா இருக்கும். நைட் டைம் வந்து கம்மியா இருக்கும். எப்பன்னா ஜூன் 21 இதெல்லாம் நம்ம ஜியோகிராஃபில வந்து பார்ப்போம். அடுத்து இதே ஜூன் 21 வந்து என்னன்னா, சர்வதேச யோகா டே. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா மோடி அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து யோகா டே அன்னைக்கு வந்து அவருமே யோகா பண்ணி அது ஒரு பெரிய அ விழா மாரி பண்ணி அந்த டே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி அப்படின்றது தான் தீம். அந்த டைம்ல வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த ஜூன் 21 2 விஷயம். அதிக பகல் அதிக பகல்ல வந்து நம்ம அதிக பகல் இருக்கனால, சரி இன்னைக்கு ரொம்ப நேரம் இருக்குது. அதனால நம்ம யோகா பண்ணலான்னு சொல்லி நம்ம யோகா பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 21 யோகா செல்ஃப் யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி அதான் வந்து தீமு. அடுத்து ஜூன் 26 வந்து பார்த்தீங்கன்னா, சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் தினம். இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் கடத்தல் தினம். இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ். கடத்தலா, தடுத்தலா என்னன்னு தெரியல. இது செக் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்கா இருக்கும். ஓகே. ஸ்மக்லிங்கா இருக்கும். ஸோ ஜூன் 26. அடுத்து வந்து ஜூன் 29 பார்த்தீங்கன்னா, தேசிய புள்ளியியல் தினம். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஜூனு, ஜூலை. இங்க ஜூன்ல பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே வரும். அதே மாரி ஜூலைல பார்த்தீங்கன்னா, நேஷனல் டைகர் டே வரும். 2மே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 29 தான். அதாவது புள்ளியியல் தினம், புலிகள் தினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடுத்து நம்ம ஜூலை பார்க்கும்போது வரும். இங்க கீழ எழுதியிருக்கேன் பாருங்க. ஜூலை 29 புலிகள் தினம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேனா, ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. ஜூனு அடுத்து வந்து நம்ம ஜூலை வந்து மேல எழுதியிருக்கோம். அதையும் பார்த்துரலாம். ஜூலை வந்து கம்மியா தான் இருக்கும். ஜூலை 1, 2017 தான் வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து இது பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா, அ ப அ அசாம்ல ஃபர்ஸ்ட்டு அசாம்ல வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாரி வேட் வந்து நம்ம எடுத்திருப்போம். வேட் வந்து 2003ல நம்ம எடுத்திருப்போம்னு நெனைக்கிறேன். 2003ஆ? இல்ல 2013. 2003ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்போம். எப்போ எங்கன்னா ஹரியானா. ஹரியானால ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்போம். அதே மாரி ஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அசாம்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கன்னா 1954ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபிரான்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா வந்து என்ன ஜிஎஸ்டி மாடல் ஃபாலோ பண்றாங்கன்னா, கனடாவோட ஜிஎஸ்டி மாடல் ஃபாலோ பண்றாங்க. ஆப்ஷன்ல ஃபிரான்ஸ்ன்னு இது பண்ணிறாதீங்க. கனடாவோட மாடல் தான் இந்தியா வந்து அந்த மாடல் ஜிஎஸ்டி தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ஃபிரான்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இது. அடுத்து ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 11 வந்து உலக மக்கள் தொகை தினம். வேர்ல்டு பாப்புலேஷன் டே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 11 வேர்ல்டு பாப்புலேஷன் டே இப்படி மக்கள். இப்படி 1. அடுத்து பிப்ரவரி 9 இது அங்க நான் சொல்லாம விட்டுருப்பேன். பிப்ரவரி 9 பார்த்தீங்கன்னா, அ சாரி
ஜூலை 11 வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஜூலை 9 வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் பாப்புலேஷன் டே. 2ம் நோட் பண்ணிக்கோங்க. 11, 9 அடுத்து ஜூலை 15 வந்து பார்த்தீங்கன்னா, காமராஜர் பிறந்த நாள வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ரீசென்ட்டா இது அ அ ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. கல்வி வளர்ச்சி நாள். அதாவது காமராஜர் அவர்களோட பிறந்த நாள வந்து கல்விக்காக கல்விக்கு கண் கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் நம்ம சொல்லுவோம். அதனால வந்து கல்வி வளர்ச்சி நாளா வந்து எஜுகேஷன் டெவலப்மென்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குன்னா, ஜூலை 15 நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜூலை 26 பார்த்தீங்கன்னா, கார்கில் விஜய் திவாஸ். இந்த ஜூலை 26. ஜூலை 28 உலக இயற்கை வன பாதுகாப்பு தினம். வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே. வன பாதுகாப்பு தினம். உலக இயற்கை இதுதான் ரொம்ப ம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உலக இயற்கை அதாவது இன்டர்நேஷனல் ஈவென்ட்ஸு. ஸோ ஜூலை 28 அடுத்து ஜூலை 29 அதாவது நம்ம வனத்த பாதுகாத்து தான் வனத்தில வந்து புலிகள்லாம் வந்து சுத்திட்டு இருக்கோம். அதனால அதே மாரி அதே டைம் வந்து என்னன்னா, ஜூலை 28 ரொம்ப முக்கியம். ஹெப்படைட்டிஸ் டே ஜூலை 28 இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலை ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால ஈஸியா இருக்கும். அடுத்து நம்ம மே முடிச்சுட்டோம். ஜூன் முடிச்சுட்டோம். ஜூலை முடிச்சாச்சு. ஜூன்ல இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் இருக்கு. இங்க கீழ நோட் பண்ணியிருக்கேன். ஜூன் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி தினம். அதாவது கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள். அன்னைக்கு தான் வந்து நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப்பும் வந்து இது பண்ணியிருப்போம். அதையும் மேல பார்த்தோம். இது வந்து செம்மொழி தினமா வந்து அறிவிச்சிருக்காங்க. கருணாநிதி அவர்களோட பிறந்த நாள். ஜூன் 3 அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆகஸ்ட். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இதுலருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதனால தான். இது வந்து சமச்சீர் கல்வியில இருக்க மொத்த கம்பைலேஷனு. அதனால தான் வீடியோ லென்த்தா போகுது. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து முதல் வாரம். அதாவது ஆகஸ்ட் முதல் வாரம் வந்து உலக தாய்ப்பால் வாரமா வந்து இது அனுசரிக்கிறாங்க. வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக். பிரெஸ்ட் ஃபீட் வீக்கு. அடுத்து ஆகஸ்ட் 13 வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கன் டொனேஷன் டே. உறுப்புகள வந்து தானம் பண்றாங்க பார்த்தீங்களா? ஆர்கன் டொனேஷன் டே. அடுத்து ஆகஸ்ட் 9 இது வந்து இங்க நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா, இது கண்டிப்பா கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆர்கன் டொனேஷன் டே ஆகஸ்ட் 13. அடுத்து ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா, உலக பூர்வ குடிமக்கள் இண்டிஜினஸ் பீப்பிள் வேர்ல்ட் இண்டிஜினஸ் பீப்பிள் அப்படின்னு வரும். பூர்வ குடிமக்கள்களுக்காக இந்த நாள் வந்து ஆகஸ்ட் 9. அதே டைம்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூலக தினம் லைப்ரரி டேவும் வந்து அன்னைக்கு தான் வந்து கொண்டாடுறாங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லைப்ரரி டே வந்து என்னைக்குன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 9. அடுத்து அ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19 வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹியூமானிடேரியன் டே. சரிங்களா? ஆகஸ்ட் 19. அடுத்து ஆகஸ்ட் 20 வந்து அ சமய நல்லிணக்க நாள் ந ந தினம். சரிங்களா? ஆகஸ்ட் 20 சமய நல்லிணக்க தினம். அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஏன் இந்த டேட்ல இந்த டைம்ல வச்சிருப்பாங்கன்னா, அன்னைக்கு தான் வந்து இவரு ராஜீவ் காந்தி அவர்களோட பர்த்டேவா இருக்கும். ராஜீவ் காந்தி அவர்களோட பர்த்டேவா இருக்கும். ஸோ, அன்னைக்கு வந்து சமய நல்லிணக்க நாள் அப்படியே வச்சிருக்காங்க. அடுத்து ஆகஸ்ட் 29 பார்த்தீங்கன்னா, தேசிய விளையாட்டு தினம். நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே. இது நெறைய பேருக்கு இது பிடிக்கும். ஏன்னா, அன்னைக்கு தான் வந்து நம்ம ஹாக்கி சாம்பியன் தயானந்த் தயான்சந்த் இருக்கிறாரு பார்த்தீங்களா? அவரோட நினைவா வந்து தேசிய விளையாட்டு தினம், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஆகஸ்ட் 29. அடுத்து ஆகஸ்ட் 30 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் டிஸப்பியர்டு. அதாவது காணாம போனவர். திடீர்னு வந்து காணாம போயிடுறாங்க அப்படின்னா, அ எங்கேயா போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ஞாபகமாவும் வந்து ஒரு நாள் அனுசரிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் டிஸப்பியர்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 30. அடுத்து செப்டம்பர். இன்னும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் இருக்கு. சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்து செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு செப்டம்பர் 24 இது ரீசென்ட்டா வந்த கரண்ட் அஃபேர். அதனால தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணியிருக்கேன். இந்த பசுமை தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லி இந்த நாள் வந்து அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 24 கிரீன் தமிழ்நாடு டே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். இது எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நேஷனல் டீச்சர்ஸ் டே எதுக்காகன்னா, பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பர்த்டே. சரிங்களா? அடுத்து செப்டம்பர் 8 எழுத்தறிவு தினம். அதாவது கண்தான தினமா வந்து தமிழ்நாடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. செப்டம்பர் 8 வந்து எழுத்தறிவு தினம். அதாவது நேஷனல் லிட்ரசி டே. அப்புறம் வந்து கண்தானம் தினமா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா, மகாகவி நாள்.
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செப்டம்பர் 11 மகாகவி நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாரதிதாசன் அவர்களுக்கு வந்து அந்த அந்த அவரோட பர்த்டேவா இருக்கும். அதனால செப்டம்பர் 11 மகாகவி நாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து செப்டம்பர் 15 பார்த்தீங்கன்னா, உலக மக்களாட்சி மற்றும் பொறியாளர் தினம். உலக மக்களாட்சினா என்ன? இன்டர்நேஷனல் டெமோக்ரசி டே செப்டம்பர் 15. அதே மாரி பொறியாளர்கள் தினம்னா இன்ஜினியர்ஸ் டே. உலக மக்களாட்சி தினம், அப்புறம் வந்து இன்ஜினியர்ஸ் டே. அடுத்து செப்டம்பர் 22 வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வந்து கார் ஃப்ரீ டே. செப்டம்பர் 22 வேர்ல்டு கார் ஃப்ரீ டே. இதுவும் கேட்டிருக்காங்க. கார் ஃப்ரீ டே எப்போன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 22. அடுத்து செப்டம்பர் 16 வந்து பார்த்தீங்கன்னா, ஓசோன் தினம். ஓசோன் டே. செப்டம்பர் 16 ஓசோன் டே. செப்டம்பர் 21 உலக அமைதி தினம். இன்டர்நேஷனல் பீஸ் டே. செப்டம்பர் 21 1981 இன்டர்நேஷனல் பீஸ் டேவை வந்து செப்டம்பர் 21 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து செப்டம்பர் 23 சம பகலிரவு தினம். நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோம். மார்ச் 22. அதே மாரி செப்டம்பர் 23 வந்து சம பகலிரவு தினம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செப்டம்பர் 27 பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டூரிசம் டே. நம்ம நேஷனல் டூரிசம் டே ஒண்ணு பார்த்தோம். அது வந்து ஜான்வரி 23 கரெக்ட்டா? ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். 23 ஒரே நிமிஷம். சாரி, ஜான்வரி 25 நேஷனல் டூரிசம் டே. ஒரு கொஸ்டின் கூட நம்மளுக்கு தப்பாகக்கூடாது. அதுக்காக தான். செப்டம்பர் 23 வந்து சம பகலிரவு தினம். அடுத்து செப்டம்பர் 27 வந்து வேர்ல்டு டூரிசம் டே. நேஷனல், வேர்ல்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது செப்டம்பர் 17 பார்த்தீங்கன்னா, சமூக நீதி நாள். ஏன்னா, அன்னைக்கு வந்து பெரியாரோட பிறந்த நாள் வந்து சமூக நீதி நாள். சோசியல் ஜஸ்டிஸ் டே. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. இந்த கொஸ்டின் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? செப்டம்பர் முடிஞ்சது. அடுத்து அக்டோபர் போலாம். அக்டோபர் முதல் வாரம் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைல்ட் லைஃப் வீக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த முதல் வாரம் இது கேட்கலாம். முதல் வாரமா, 2வது வாரமா, 3வது வாரமா, கடைசி வாரமான்னு வேர்ல்டு வைல்ட் லைஃப் வீக். சரிங்களா? அடுத்து அக்டோபர் 2 அகிம்சை நாள். நான் வயலன்ஸ் இது இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் 2007ல கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ வந்து அக்டோபர் 2 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். ஏன்னா வந்து அக்டோபர் 2 வந்து நம்ம காந்திஜி அவர்களோட பிறந்த நாள். ஸோ அதுக்காக வந்து அக்டோபர் 2. அடுத்து அக்டோபர் 3 பார்த்தீங்கன்னா, உலக இயற்கை நாள். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்டோபர் 5 உலக இயற்கை சீரழிவு சீரழிவு தடுப்பு தினம். அதாவது இந்த இந்த நாள் வந்து கொண்டாடுறோம். அடுத்து ஒரு நாள் கழிச்சு அக்டோபர் 5 வந்து பார்த்தீங்கன்னா, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம். சரிங்களா? அடுத்து அக்டோபர் 6 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். அடுத்து அக்டோபர் 6 வந்து பார்த்தீங்கன்னா, வனவிலங்கு நாள். சரிங்களா? அக்டோபர் 6. அக்டோபர் 7 வந்து விரைவு அதிரடிப்படை தினம். அதே மாரி அக்டோபர் 7 இப்ப புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நீல்கிரி தார் டே அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 7 வனவிலங்கு அப்படின்னா, அடுத்து 6ஆம் தேதி. அடுத்து ஒரு விலங்கு வந்து 7ஆம் தேதி. அதுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான நாள் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விரைவு அதிரடிப்படை தினமும் வந்து அக்டோபர் 7. அடுத்து அக்டோபர் 8 பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபோர்ஸ் டே. விமானப்படை விமானப்படை தினம் வந்து ஏர் ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்டோபர் 15 வந்து பார்த்தீங்கன்னா, உலக கை கழுவுதல் தினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்டோபர் 15 வந்து இன்னொன்னு என்னன்னா, தேசிய மாணவர்கள் தினம் அப்படின்னும் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ 2மே வந்து அக்டோபர் 15. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 16 வேர்ல்டு ஃபுட் டே. உணவு தினம். உலக உணவு தினம். இது நோட் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு ஃபுட் டே. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அக்டோபர் 16 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 15ஆம் தேதி வந்து 15 வந்து பார்த்தீங்கன்னா, கை கழுவுறது. 16 வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறது. யாருன்னா வந்து மாணவர்கள். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மாணவர்கள் சாப்பிட்டா தான் வந்து வறுமைய ஒழிக்க முடியும். அக்டோபர் 17 பார்த்தீங்கன்னா,
வறுமை ஒழிப்பு தினம் ஒரு நாள் கழிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் பாவர்ட்டி எராடிகேஷன் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க வந்து பட்னியா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, வறுமை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்டோபர் 17 வந்து செலிப்ரேட் பண்றோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அவங்க சரியா சாப்பிடாம விட்டாங்கன்னா, அயோடின் டெஃபிஷியன்சி அவங்களுக்கு வந்துரும். 21 உலக அயோடின் குறைபாடு, அயோடின் டெஃபிஷியன்சி டே அப்படின்றது வந்து அக்டோபர் 21. அடுத்து அக்டோபர் 24 வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை இது சம்மந்தமா நம்ம வந்து ஒரு தீர்மானம் பண்ணணும்னு சொல்லிட்டு, யுனைட்டட் நேஷன்ஸ் டே வந்து அந்த டைம்ல வந்து யுனைட்டட் நேஷன்ல ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஈஸியா ஒரு ஷார்ட்கட் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து அக்டோபர் 11 பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கேர்ல் சைல்ட் டே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அக்டோபர் 11 அதே மாரி அக்டோபர் 13 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இது இப்ப ரீசென்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் நான் சொன்ன மாரி இன்டர்நேஷனல் டே இம்பார்ட்டன்ஸ்ல வரதுனால இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி வேர்ல்டு கேர்ல் சைல்ட் டே வந்து அக்டோபர் 11. அக்டோபர் முடிஞ்சது. இப்ப நவம்பர் போறோம். அவ்வளோதான் முடிக்க போறோம். நவம்பர் நவம்பரு நவம்பர்ல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இது ஒண்ணு. இந்த ஆக்சுவலா நவம்பர் 1 வந்து தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது எப்பன்னா, ஜூலை 18. இத நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 1 இல்ல. சாரி. ஜூலை 18 வந்து தமிழ்நாடு தினம். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஜூலை 18. அதே மாரி நவம்பர் 7 பார்த்தீங்கன்னா, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் வந்து நவம்பர் 7. அடுத்து நவம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிமானிடைசேஷனா இப்ப கொண்டு வந்திருக்காங்க. டிமானிடைசேஷன்னா இப்ப பண மதிப்பிழப்பு இப்ப திடீர்னு அறிவிச்சாங்க பார்த்தீங்களா? ரூ. 500 நோட்டு, ரூ. 1000 நோட்லாம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்பன்னா நவம்பர் 8, 2016. அதே மாரி தமிழ் லெக்சிகோகிராஃபி டே அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னா, வீரமாமுனிவர் அவர் ஞாபகமா வந்து அதே நவம்பர் 8 இந்த கொஸ்டின் இப்ப கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. வீரமாமுனிவர் வந்து அவர் ஞாபகமா வந்து நவம்பர் 8 வந்து தமிழ் லெக்சிகோகிராஃபி டே அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்றோம். அடுத்து நவம்பர் 14 நம்மளுக்கு தெரியும். குழந்தைகள் தினம். நேருஜி அவர்களோட இது பர்த்டே. அடுத்து உலக நீரிழிவு நோய். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக டயபெட்டிஸ் டே. உலக நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உலகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸு. அடுத்து நவம்பர் 11 பார்த்தீங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் டே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி 11 வந்து நம்ம ஒண்ணு பார்த்தோம். வேர்ல்டு பாப்புலேஷன் டே. அது என்னைக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நவம்பர் 19 பார்த்தீங்கன்னா, தேசிய ஒருமைப்பாடு தினம். நேஷனல் இன்டகிரேஷன் டே. நவம்பர் 19. ஏன்னா, இந்திரா காந்தி அவங்களோட பர்த்டே. சரிங்களா? நவம்பர் 19. அடுத்து நவம்பர் 21 பார்த்தீங்கன்னா, மீனவர்கள் தினம். மீனவர் தினம். வேர்ல்டு ஃபிஷரீஸ் டே. சரிங்களா? நவம்பர் 21. நவம்பர் 25 இயற்கை பாதுகாப்பு தினம். அடுத்து நவம்பர் 26 பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் இருக்கு. இந்த நவம்பர் 26 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து கான்ஸ்டிடியூஷன் டே சட்ட தினம். இன்னொன்னு தேசிய பால் தினம். இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம வாரம் தான் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வரதட்சணை தடுப்பு தினம். அதாவது இன்டர்நேஷனல் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் வுமன்ஸு. சரிங்களா? இது 3 வந்து நவம்பர் 26 வருது. அடுத்து நம்ம லாஸ்ட்டா டிசம்பருக்கு போறோம். டிசம்பர் 1 என்னது? வேர்ல்டு எய்ட்ஸ் டே. இது நம்மளுக்கு தெரியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்து டிசம்பர் 5 பார்த்தீங்கன்னா, மண் தினம். சாயில் டே. அடுத்து டிசம்பர் 7 வந்து ஆயுதப்படை கொடி தினம். ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃபிளாக்ஸ் டே. ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஃபிளாக்ஸ் டே வந்து டிசம்பர் 7. டிசம்பர் 9 தேசிய ஊழல் தினம். ஆன்டி கரப்ஷன் டே. இது கூட நீங்க மெயின்ஸ்ல எழுதலாம். பிளாக் மனி, சப்போஸ் ஆன்டி கரப்ஷன் இந்த மாரி அ விஷயங்கள்லாம் வந்து நீங்க மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்கும்போது டிசம்பர் 9 வந்து அந்த டே போட்டு ஆன்டி கரப்ஷன் டே அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 10 வந்து உலக மனித உரிமை தினம். ஹியூமன் ரைட்ஸ் டே. இது நீங்க எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணலாம். மெயின்ஸ்லலாம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே. இது வந்து நீங்க எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணலாம். அடுத்து யுஎன்ஓ பாஸ்ட் டிக்ளரேஷன். இந்த இந்த டிக்ளரேஷன் வந்து யுஎன்ஓ பாஸ் பண்றாங்க. சரிங்களா? அடுத்து அது எந்த இயர்ன்னு பார்த்துக்கோங்க. 1948ன்னு நெனைக்கிறேன். இது இது செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிசம்பர் 11 பார்த்தீங்கன்னா, உலக மலைகள் தினம். இன்டர்நேஷனல் மவுண்டெயின்ஸ் டே. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டிசம்பர் 11. அடுத்து டிசம்பர் 14 வந்து நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. இது புதுசா இருக்கு. இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு.
டிசம்பர் 23 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டிசம்பர் 23 நம்ம விவசாயிகளுக்காக கொண்டாடுற தினம் இதுதான். விவசாயிகள் தினம், கிசான் திவாஸ் டிசம்பர் 23. அடுத்து டிசம்பர் 24 பார்த்தீங்கன்னா, தேசிய நுகர்வோர் தினம், கன்சியூமர் ரைட்ஸ் டே, நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே. அது கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 1986ல கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, ஜான்வரி டூ டிசம்பர் பார்த்தாச்சு. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது சம்மந்தமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது சம்மந்தமா வீடியோவும் போடலாம். இல்லன்னா நீங்களே வந்து வீடியோ பார்த்தாலும் சரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இது. இவ்ளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. குட் லக்.